ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் செக்இன் ஆன ஹோட்டல் ரூமோட டூர் காமிச்சிடுறேன். ஸோ துபாயில் வந்து பார்க் ரீஸ் ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ரூம் நம்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 207. அண்ட் என்ட்ரு ஆனவுடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மிரருக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்ல ஒரு பெரிய வார்ட்ரோப். ஸோ வார்ட்ரோப்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகான அயன் பாக்ஸ் வச்சுருக்காங்க, அயனிங் டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 5 நாள் இங்கே இருக்க போகிறதுனால நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பப்போ போகும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிரர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய மிரருங்க, நல்லா வந்து லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது. அண்ட் உள்ளே என்ட்ரு ஆன உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிவி யூனிட் பக்கத்தில் நல்ல ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம வீட்லேயுமே வைக்கலாமே அப்படின்னு யோசனை வந்தது. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அழகான ஒர்க் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயும் வந்து மிரர் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு சின்ன சீட்டிங் ஏரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட். இது நானும் அம்மாவும் யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பெட்டு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ, அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பில்டிங்ஸாக தான் தெரியும். ஸோ பகலில் வந்து எப்படி இருக்குது, நைட்டில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ நைட் வியூவும் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோங்க. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங்கோட வியூ எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹோட்டல்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி புர்ஜ் கலிஃபாலாம் வந்து லாஸ்ட்டில் தெரியுது, துபாய் ஃப்ரேம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே தெரியுது பாருங்கள். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோடய ட்ரெஸ். இது வந்துட்டு ஒரு இங்கே வந்துட்டு ஆலியா கட் வந்த மாதிரி, இங்கே ஃபுல்லாக ஃப்ரில் வச்ச மாதிரி. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, என்னென்ன வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம கோட் தான் போட போகிறோம். ஏன்னா வந்து காலையிலேயே நல்லா வந்து பனி பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ ஈவினிங் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அண்டு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் போட்டிருக்கேன், வாட்ச், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ் மாதிரி உள்ளதை போட்டிருக்கேன். ஸோ கோல்டு எதுவுமே அவ்வளோவா வந்துட்டு போட்டுட்டு வரல. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து 4 days நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், டே அண்ட் நைட். ஸோ அதனால் அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் இங்கே வந்து எப்போவுமே இது வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஸோ ரூமில் அரைவ் ஆனவுடனே இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ 6 o'clock வந்துட்டு நாங்கள் கிளம்பணும். ஸோ அதுக்கிடையில் ஒரு சின்ன வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய ஃபோன் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் வியூ. நான் வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே எங்கே பார்த்தாலுமே வார்ம் லைட் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. பிரைட் லைட் வந்துட்டு ஷாப்பிங்கை தவிர மற்ற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. கிளம்புறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியே அவ்வளோ குளிருது. எங்களோட ஹோட்டலுக்கு வெளியே இருக்கிற வியூவு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே எல்லாமே வந்துட்டு வார்ம் லைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிரைட் லைட் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட்டில் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருட்டாக வார்ம் லைட்டாக தான் இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப பிரைட்டாக இந்த மாதிரி இந்த ரேடியம் கலரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இங்கே உள்ள பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டில் ஒரு மாதிரி இருக்குது, பகலில் ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நைட்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் அது உள்ளே இருக்க லைட்ஸே வந்து அப்படியே தெரியும். ஒரு சில இடத்துலலாம் அது வந்து டெக்கரேட்டிவ் லைட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. பகலில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, இது வந்துட்டு லைட்டிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் பகல்லையும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நம்ம லாஸ்ட் டே அன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம வந்து புர்ஜ் கலிஃபா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால மெயினாக வந்து இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து திருப்பி பார்ப்பீங்க. ஏன்னா இந்த வழியாக தான் நம்ம போகணும் வரணும் எல்லாமே. ஸோ பார்த்தீங்களா எப்படி பிரம்மாண்டமாக நிற்கிது பார்த்தீங்களா புர்ஜ் கலிஃபா. ஸோ ரொம்ப ஈகராக 5th டே அன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அடுத்து வர பில்டிங் பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து டிஷர்ட் போட்டிருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பில்டிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் இந்த ஈவினிங் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னா, இந்த ஷிப்பில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு பார்ட்டி, டான்ஸ், டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 10:30 வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய தமிழ் பீப்புள்ஸ்லாம் வந்து சகஜமாக வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து டின்னர் எல்லாமே வந்துட்டு மேலே உட்காந்து தான் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம்.
செம. இந்த ஷிப்பில் தான் நம்ம இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஷிப்போட ஒரு பக்கம் தான், ஒரு பாதி தான். இந்த பக்கம் நாங்கள் உட்காந்துருக்கோம், ஆனால் அந்த பக்கம் வந்து சம் அதர்ஸ் பீப்புளெலாம் உட்காந்துருக்காங்க. இந்த ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் குரூப்பும் அண்ட் மேலே ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் குரூப்பும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மேலே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச டேபிளில் வந்துட்டு நாங்கள் உட்காந்தாச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே வந்து அந்த லைட்டிங்ஸோட அழகெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. வேர்ல்டு ஃபுல்லாக அது என்ன கையெல்லாம் விரைச்சி போகிற அளவுக்கு குளிர் அடிச்சிட்டு இருந்ததுங்க. ஆக்சுவலி நான் இப்போ எங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா போட்டோட எட்ஜில் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எட்ஜுனா விழுற மாதிரிலாம் கிடையாதுங்க, பாதுகாப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த தண்ணியோட கலருக்கும் அந்த லைட்டிங்ஸ்க்கும் இந்த போட்டு மூவ் ஆகும்போது ஒரு சவுண்டுக்கும் பின்னாடி கேட்குற பாட்டுக்கும் அப்பா உண்மையிலே அங்கே இருக்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது, இந்த குளிரே சத்தியமாக தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு 1 hour கிட்ட நாங்கள் வந்துட்டு இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே நான் வந்து ரொம்ப நேரம் நின்று வீடியோலாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் எங்களை விட பல மடங்கு பெரிய க்ரூஸ் கப்பல் நிற்கிது பாருங்கள். கீழே வந்து இந்த லைட்டிங்ஸ்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றுது பார்த்தீங்களா, அந்த லைட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ டின்னர் சாப்பிட டைம் ஆயாச்சு. ஸோ வந்துட்டு இங்கே வந்து சிக்கனு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீஃபு, அதுக்கப்புறம் மட்டன், எல்லாத்துலேயுமே வந்து வெரைட்டியாக செஞ்சுருந்தாங்க. ஓடி போய் கடகடன்னு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு சத்தியமாக எதுவுமே பிடிக்கலங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. மேபி இது வந்து அந்த ஊர் ஸ்டைலாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு பார்ட்டினாலே இந்த மாதிரி டான்ஸர்ஸ்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்கங்க. ஸோ வந்து நம்ம ஊர் பாட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. அதுவும் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க, எல்லா ஸ்டேட்டோட சாங்கும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போடுங்கடா நம்ம பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்ருந்தோம். அண்ட் இது வந்துட்டு அவங்க ஊர் கல்ச்சர் ஆஃப் டான்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆடிட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்லேயே வந்துட்டு லைட்டிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றா வச்சு வந்து அவர் ஆடிட்டு ஃபைனலி வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா வர மாதிரி, அதை வந்து தாளாட்டுற மாதிரி அந்த ட்ரெஸ்லேயே வந்துட்டு ஃபைனலாக ஒரு அவுட்புட் கொண்டு வந்திருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவங்க ஊர் கல்ச்சர்ஸ் ஆஃப் டான்ஸ் என்டர்டைன்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊர் ஆட்கள்லாம் சும்மா விடுவாங்களா, போதுங்கடா உங்கள் ஆட்டம், எங்கள் ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி சாங்கை போட்டு ஒரே வைப்பு தான் போங்க. ஆக்சுவலி நானுமே தான் ஆடி இருந்தேன். நான் ஆடினதை வந்து யார் வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி கிடச்சிச்சின்னா நான் வந்து இந்த துபாய் வீடியோஸ்லாம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன்.
ஸோ எல்லாருமே ஆடும்போது எங்கள் ஓனர் சும்மா இருப்பாங்களா, நானும் ஆட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி உள்ள ஈவெண்ட் வந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக போச்சுங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆகுது. நேராக ரூமுக்கு போயிட்டு இழுத்து போட்டுட்டு படுக்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு நாளைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.